உங்க அண்ணன் பிறந்த நேரத்தை சொல்லுங்க, இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க. என்ன பெருசா பிறந்த நேரம் தெரிஞ்சாதான் எழுதுவேன் இடம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஒரு நல்ல டைமா நீங்களா போட்டு ஒரு சூப்பரான ஜாதகமா எழுதி கொடுங்க. நீங்க குடுக்கற ஜாதகம் நாங்க பாக்குற எந்த பொண்ணு ஜாதகத்தோட வச்சு பார்த்தாலும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கணும். புரிஞ்சுதா? அந்த மாதிரி எழுதி கொடுங்க, அது போதும். சொல்றா? தம்பி, பொய்யாலாம் என்னால ஜாதகம் எழுத இந்தாங்க. இந்த ஜாதகம் எந்த பொண்ணோட ஜாதகத்தோட மேட்ச் பண்ணாலும் பொருந்தும்ல? பொருந்தும். பொருந்தணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்கு, நிறைய குழந்தைங்க பிறக்கும், ஆயுள் கெட்டி இதெல்லாமே இருக்குல்ல? அதான் தலையாட்டல எல்லாம் கரெக்டா இருக்கும். சார் எவ்வளவு ஆச்சு? 2000 ரூபா. போணுமா? அதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா நீ? அண்ணா, நாம பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். பொண்ணு வீட்ல இருந்து இங்க வராங்க. பொண்ணு இங்க நம்ம வீட்டுக்கு வருதா? பொண்ணு வரலண்ணா, பொண்ணு வீட்ல இருந்து உங்களை பார்க்க வராங்க. எல்லாம் ஓகேனா நம்ம அவங்க வீட்ல போய் பொண்ணு பார்க்கலாம். நாமளும் நம்ம சைடுல இருந்து நல்லா விசாரிச்சுதான் பொண்ணு பார்க்க போவோம். என்னப்பா இதெல்லாம்?